மார்க்கெட் கடந்த 2 நாட்களா, அதாவது நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி, ஒரு டவுன் ட்ரெண்ட தான் வந்து காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த டவுன்ஃபாலுக்கு முக்கியமா என்ன காரணம் இருக்கும் சார்? மார்க்கெட் 2 நாளா ஒரு பேரிஷ் ட்ரெண்டா தான் இருக்கு. நேத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் இண்டெக்ஸ்ல 1064 புள்ளிகள் இறங்கியிருக்கு. நிஃப்டி சொல்லக்கூடிய இண்டெக்ஸ்ல 348 இறங்கியிருக்கு. இன்னைக்கு ஸ்டில் மார்க்கெட் ஓப்பன். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, சென்செக்ஸ் 550 புள்ளிகள் வந்து கீழ இறங்கியிருக்கு. இதுக்கு 5 காரணங்கள் இருக்குமா, இந்த ஒரு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா இருக்கறதுக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, யுஎஸ்ல ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபெடரல் மீட். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, ஆல்ரெடி மார்க்கெட் என்ன அஸ்யூம் பண்ணியிருக்குனாக்கா, 0.25% கண்டிப்பா வரப்போற டிசம்பர் 18ஆம் தேதி யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் கண்டிப்பா வந்து ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு. ரேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னாக்கா, அந்த ஒரு நெறைய ஜாப் வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னா, கார்ப்பரேட் நெறைய லெண்ட் பண்றது அதிகமாகும். அது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அது. ஆனா இப்போ அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு 0.25% கம்மி பண்ணல அப்படின்னாக்கா, அது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் அது. இந்த ஒரு ரீசனுக்காக மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுனாக்கா, நேத்து ஒரு டவுன் ட்ரெண்ட். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஒரு ஒரு சர்ப்ரைஸ் மேக்ரோ இண்டிகேட்டர். எப்பவுமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ அண்ட் மேக்ரோ இண்டிகேட்டர ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணும். ஒரு மேக்ரோ இண்டிகேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ட்ரேட் டெஃபிசிட். இப்போ இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, சில பொருட்கள இம்போர்ட் பண்ணுது, சில பொருட்கள எக்ஸ்போர்ட் பண்ணுது. என்னென்ன பொருட்கள இம்போர்ட் பண்ணுதுன்னா, ஆயில், கோல்ட். இது ஒரு மிகப்பெரிய இம்போர்ட்டர் இந்தியா. அந்த நம்ம இம்போர்ட் பண்றது அதிகமா இருக்கு. ஆனா எக்ஸ்போர்ட் பண்றது கம்மியா இருக்கு. இது பேர் தான் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட் இல்ல ட்ரேட் டெஃபிசிட்ன்னு சொல்லலாம். அது ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாசத்துல 37.8 பில்லியன் அளவுக்கு அது கொஞ்சம் அந்த ஒரு ட்ரேட் டெஃபிசிட் இன்கிரீஸ் ஆயிடுச்சு கோல்டு இம்போர்ட்னால. இந்த ஒரு டெஃபிசிட் வந்து ஐடி அண்ட் ஃபார்மா எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டரா இருந்தாலும், ருப்பி என்ன ஆகும்னா, இந்த டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆக வீக்கன் ஆகும். அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பேட் சென்டிமெண்ட் அது. இந்த 2 நியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சென்டிமென்ட்டாவே வந்து அந்த ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு பெரிய ஒரு ஃபவுண்டேஷன வகுத்திருக்கு. ஸோ இதனால என்ன பண்றாங்க, எஃப்ஐஐஸ் நெறைய செல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் முக்கியமான ரீசன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் சரியறதுக்கு. யுஎஸ்ல ஃபெட் ரேட் கட் பண்றத பத்தி நீங்க அத கோட் பண்ணி பேசியிருந்தீங்க. ஸோ இன்னும் அத பத்தின அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வரல. ஒருவேள அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு, ரேட் கட் பண்றாங்க அப்படின்னா, இந்தியன் மார்க்கெட்ல அது என்ன மாதிரி இம்பாக்ட்ட கிரியேட் இப்போ பண்ணும் சார்? எந்த அளவுக்கு ஒரு 1% கீழ வந்ததோ, அந்த 1% மேல போறதுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இந்த ரேட் கட்ன்றது வந்து, அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு நியூஸ் அது. ஏன்னா அந்த ரேட் கட் நடக்கும்போது, யுஎஸோட மேக்ரோ இண்டிகேட்டர் என்ன ஆகும்னாக்கா, கொஞ்சம் பெட்டரா நமக்கு என்ன ஆகும், அந்த நியூஸ் வரும் நமக்கு. எம்ப்ளாய்மென்ட் கொஞ்சம் மேல போகும் அவங்களுக்கு. கார்ப்பரேட்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி மேல போகும். பங்கு சந்தை அப்படின்னாலே வந்து என்னன்னாக்கா, அதுல இருக்கிற பங்குகள் பண்ணக்கூடிய ப்ராஃபிட். ஸோ ரேட் கட் பண்ணும்போது அது லாங் டேர்ம்ல ப்ராஃபிட்டபிலிட்டிய இன்கிரீஸ் பண்ணணுன்றதுனால, அந்த ஒரு ஒரு 1% ஒரு 0.5% கண்டிப்பா மேல போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஒரு 2 மாசத்துக்கு மேலேயே ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நெறைய டவுன் ட்ரெண்ட் தான் காமிச்சிருக்கு. ஸோ இத வச்சு இந்தியன் மார்க்கெட் ஒரு பேரிஷ் மோட்ல இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? பேரிஷ் அப்படின்னாக்கா ஒரு 20% டவுன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது ஒரு பேரிஷ் அது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 86,000 52 வீக் ஹை. இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது அரவுண்ட் 80,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 8% வச்சுக்கலாம் நீங்க. 6லேருந்து ஒரு 8% தான். இன்னும் 10% கூட வரல. நீங்க 78,000 77,000 வரும்போது தான் ஒரு 10%ன்றதே வரும் நமக்கு. ஸோ பேரிஷ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம டேர்ம் பண்ண முடியாது. ஆனா இது ஒரு டவுன்ஃபால் இது. பேரிஷ் அப்படின்னாக்கா அதுலேருந்து ரிகவர் ஆகுறதே ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருக்கும். இது ஒரு ஸ்லம்ப் இன் த மார்க்கெட். ஒரு மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் லைக் ட்ரேட் டெஃபிசிட்டா இருக்கலாம், இல்ல ஜிடிபி குரோத்தா இருக்கலாம். இது என்ன பண்ணுச்சுனாக்கா, இந்த செகண்ட் குவார்ட்டருக்கு கொஞ்சம் அது ஒரு பேட் நியூஸா இருக்கு. அது மாறுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு Q3ல கூட. எஃப்ஐஎஸ் இங்க சேல் பண்றது கூட ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இப்படி தான் ஃபாலோ ஆக போதா? இல்ல 2025ல பட்ஜெட்க்கு முன்னாடி ஏதாவது சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? பட்ஜெட் ஒரு மிகப்பெரிய ஈவென்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. பட்ஜெட்ல வந்து என்ன ஸ்டாக் மார்க்கெட் எதிர்பார்க்கும் அப்படின்னாக்கா, கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ கவர்மெண்ட் வந்து நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. நெறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நெறைய கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் பண்றாங்க. நெறைய ஸ்பெண்ட் பண்றாங்கனாக்கா,
அது என்ன ஆகும்னா மெட்டல்ஸு, சிமெண்ட்ஸு இது மாதிரியான பொருட்கள் கன்சப்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதை ட்ரிகர் பண்ணிவிடும். அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய நல்ல நியூஸ் அது. ஸோ என்ன பண்ணணும்னாக்கா, வரப்போற பட்ஜெட் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அது. அதில் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட்டோட இந்த டவுன் ட்ரெண்ட் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற குழப்பம் என்னென்னா, இந்த ஒரு டவுன் ட்ரெண்டை மையப்படுத்தி நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா, இல்லை பட்ஜெட்க்கு முன்னாடியே நான் வந்து என்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இருக்கிறவங்க இந்த டைமில் என்ன பண்ணணும் சார்? உங்ககிட்ட சர்ப்ளஸ் இருக்கு. நீங்க ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர். நீங்க அடுத்த 5லிருந்து 7 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னாக்கா, உங்களோட சர்ப்ளஸை 3ஆ டிவைட் பண்ணிக்கங்க. இந்த பீரியட்ல ஒரு 33% இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஜனவரி மந்த்ல ஒரு 33% இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிப்ரவரி அந்த ஒரு பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு 33% இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனா நீங்க பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அடுத்த 5லிருந்து ஒரு 7 வருஷத்துக்கு தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய சர்ப்ளஸை மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஜூலை 2025ல எடுக்க போறேன் அப்படின்னா நீங்க பங்கு சந்தைக்குள்ள வரவே கூடாது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.